நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீட்டு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். மேனம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் பகவான் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இல்லை. தனித்த செவ்வாய் 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே அடுத்த 1.5 மாத காலம் மீனராசி என்பளுக்கு சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 4வது வீட்டில் செவ்வாய் வருவது விவசாய நிலம், வீடு, சொத்துக்கள் சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து சிலருக்கு பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்தும். இப்போ பழைய வண்டி வாகனமாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். விவசாயிகளுக்கு இப்போ வெள்ளாமை பண்ணலாம், புதிதாக விதை போடலாம். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்திங்கன்னா வீட்டை பராமரிக்கலாம். பழைய வீடாக இருந்துச்சுன்னா புதுப்பிக்கலாம், புதுசாக வீடு கட்டலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதிகமாக வீட்டு மனை, விவசாய நிலம்,
விற்றுட்டு அதிக கம்ஸ்ன்னு வாங்குவீங்க, அதிக பணம் சம்பாதிப்பீங்க. 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீங்க. படிப்பில் வந்து நீங்கள் தான் கில்லாடி கெட்டிக்காரராக இருப்பீங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கிடுவீங்க. 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு வந்து கோபதாபங்கள் கூடுதலாக வரும். அதனால் வந்து கோபத்தை கண்ட்ரோல் படுத்திங்க. அதுக்கு வந்து கோபத்தை கண்ட்ரோல் படுத்தணும்னா தியானம், உடற்பயிற்சி செய்யுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. மற்றவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அது வந்து சுகஸ்தானம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா, அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். மற்றவர்களை வந்து முறையறது, ஏன்னா 4வது வீட்டிலே செவ்வாய் நின்று 10வது வீட்டை பாரு செய்வார். மற்றவர்கள் வந்து சரியாக வேலை செய்யலை, அவங்க வந்து கொஞ்சம் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்கள் வந்து முறையறது, திட்டுறது, மற்றவர்கள் மேல் கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் அடுத்த 1.5 மாதம் உங்களுக்கு ஏற்படும். இயற்கையாகவே மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் வந்து முன்கோபம் ஜாஸ்தி, கொஞ்சம் தான் அவசரப்பட்டு பேசிடுவீங்க. 2 தன்மை உள்ள 2 முகம் கொண்ட வீட்டில் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சொந்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக பேசிட்டு சண்டை சச்சரவுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி விடும். திருமணமானவர்கள் மாமனார் மாமியாரிடம் சண்டை போடாத இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும். மாமனார் மாமியாரிடம் அப்படி இல்லைன்னா அம்மாவிடம் சிலருக்கு வந்து சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் வந்து திருமணமானவர்கள் மாமனார் மாமியாரிடம் அம்மாவிடம் சண்டை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மீனராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நின்று 7வது வீட்டை பார்வை செய்கிறார். கலத்தரஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும் போது மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். உங்கள் வாழ்க்கை துணை பேரில் 2 வீலரோ 4 வீலரோ விவசாய நிலமோ வீட்டு மனையோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். ஏன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வை சொத்து சேர்க்கை உண்டு. வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் வந்து முட்டுறது, மோதுறது, முறையறது, இந்த மாதிரியான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் வந்து கொஞ்சம் அனுசரிப்பு வேண்டும். மீனராசிக்கு 10வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். 7ஆம் பார்வையால் 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மாமியார் வழியில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து அவங்களிடம் சண்டை கட்டாமல் நீங்கள் வந்து செல்வது நல்லது. அது வந்து கர்மஸ்தானம், தொழில் ஜீவனஸ்தானம். அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், இடமாற்றம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலருக்கு வந்து புதிதாக அரசு வேலை கிடைக்கலாம். அரசு சலுகைகள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அப்பாவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பாத்தியம், நல்ல தாராளமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களை அப்பாவுக்கு இந்த காலகட்டம் உண்டு. உங்களுடைய அப்பாவுக்கு இந்த காலகட்டம் பல்வலி, முகத்தில் காயங்காயம், வாய் நாக்கு தொண்டை சார்ந்து சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. மருத்துவ செலவுகளும் ஏற்படும். மீனராசிக்கு 11வது வீட்டை செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையால் பரிசுகிறார். உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் வர வேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் தாராளமாக வரும். உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்கள் அதிகமாக பணம் காசு சம்பாதிப்பாங்க. அவங்க வந்து ரகசியமாக பணத்தை வந்து சேமித்து வைப்பாங்க. 11வது வீட்டை செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு ரகசியமாக பணச்சேர்க்கை இந்த காலகட்டம் உண்டு. மீனராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது கடந்த 3 மாதமாக இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து மீண்டுருவீங்க. அடுத்த 1.5 மாதம்
4ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி இருக்கின்ற இருப்பிடத்துக்கு அருகில் சொந்தக்காரர்களிடம் ஒரு சிலருக்கு பகை விரோதம் வரலாம். அதை நீங்கள் கவனமாக இந்த 1½ மாதம் கடப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.